சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனி ஒரு சில பேர்த்த ஹையர் பண்ணி, நான் சொல்ற பக்கம் போய் புரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுவும் என்னன்னா, சாஃப்ட்வேர் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. சாஃப்ட்வேர் ஒரு அவுட்டேட்டட்ன்னு. அந்த புரொடெஸ்ட்ல ஒரு 20லேருந்து 30 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பெய்ட் ஆக்டர்ஸ் தான். இந்த ஒரு புரொடெஸ்ட் கரெக்ட்டா கான்ஃபரன்ஸ் பில்டிங் முன்னாடி நடக்குது. அந்த அன்னைக்கு தான் கான்ஃபரன்ஸ் ஹால்ல இந்த ஸ்டார்ட் அப் ப்ரமோஷனு, இந்த ஈவென்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் லான்ச்லாம் நடக்குது. உள்ள இருக்கவங்கலாம் என்னடா வெளிய சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாருமே வெளிய வந்து பார்க்குறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே பிசினஸ் ஓனர்ஸ் தான். பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஒண்ணு கிரியேட் ஆகுது. இவங்க எதுக்கு நோ சாஃப்ட்வேர்ன்னு சொல்லி கத்துறாங்க? எதுக்கு சாஃப்ட்வேர் அவுட்டேட்ன்னு சொல்லி கத்துறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் கரெக்ட்டா 2000ல நடக்குது. அந்த டைம்ல தான் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பூம் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி சேல்ஸ்ஃபோர்ஸோட பிளான் என்னன்னா, கொஞ்ச நேரம் புரொடெஸ்ட் பண்ணிட்டு கிளம்புறது தான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ், மீடியான்னு சொல்லி எல்லாருமே வந்தாங்க. அண்ட் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த ஒரு புரொடெஸ்ட்ட கவர் பண்ணி அவங்க சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்ட அந்த சிட்டில இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் முடிஞ்ச 5 நாளுக்கு அப்புறம் சேல்ஸ்ஃபோர்ஸ் அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க. இன்னும் மேனுவலாவா சாஃப்ட்வேர யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு வாங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணுங்கன்னு. இந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு அப்புறம் ஒரு நாள்ல 1000 என்குயரீஸ் அவங்களுக்கு வந்துச்சு. இந்த ஒரு மார்க்கெட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங் கதைகள் தெரிஞ்சுக்க என் பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.